வணக்கம். இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள். கோவை விமான நிலைய விரிவாக்க பணியை விரைந்து செயல்படுத்த கலெக்டர் அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் ஜூலை 4ஆம் தேதி வரை விசாரணை கிடையாது. கோவை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் டிராபிக் சிக்னல் தொழில்நுட்பம் சம்பந்தமாக ஆய்வு நடைபெற்றது. கோவை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் டிராபிக் சிக்னல்கள் தொழில்நுட்பம் சம்பந்தமாக ஆய்வு நடைபெற்றது. கோவை மாநகரில் உள்ள பழுதடைந்த டிராபிக் சிக்னல்கள் மாற்றம் செய்ய தனியார் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டன. அதன் பேரில் மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு வந்த டிராபிக் சிக்னல் நிறுவனங்களின் தரத்தை போலீஸ் துணை கமிஷனர் உமா, துணை கமிஷனர் செல்வராஜ் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பிறகு போக்குவரத்து உதவி கமிஷனரிடம் துணை கமிஷனர்கள் செல்வராஜ், உமா போக்குவரத்து சிக்னல் சம்பந்தமாக ஆலோசனை நடத்தினர். கோவையில் புகைப்பட கலைஞரின் நேர்மையை கண்டு உரியவர் பாராட்டு. கோவை போத்தனூர் பகுதியை சேர்ந்தவர் மாணிக்கம். இவர் மெரிஸ் போட்டி நிறுவனத்தில் புகைப்பட கலைஞராக பணியாற்றி வருகிறார். இவர் கோவை போத்தனூர் திருமறை நகரில் வசித்து வரும் ரஹமத்துல்லா என்பவரின் மகள் திருமண நிச்சயதார்த்தத்தில் புகைப்படம் எடுக்கும்போது திருமண மண்டபத்தில் கீழே கிடந்த தங்கச் செயினை கண்டெடுத்து நகைக்குரிய உரிமையாளரிடம் ஒப்படைத்தார். இச்செயலை பாராட்டும் விதமாக ரஹமத்துல்லா புகைப்பட கலைஞர் மாணிக்கத்தை நேரில் வீட்டிற்கு அழைத்து பொன்னாடை போர்த்தி பாராட்டி கௌரவித்தனர். இந்நிகழ்வில் மெரிஸ் போட்டோ உரிமையாளர் காஜா, டிஸ்கோ ஃப்ளவர் உரிமையாளர் டிஸ்கோ காஜா உடனிருந்தனர். பேர் ரஹமத்துல்லா, நான் திருமறை நகர் பகுதியில் வசிக்கிறேன். கடந்த 19ஆம் தேதி சனிக்கிழமை கோவை போத்தனூர் ரோடு தென்றல் மண்டபத்தில் என்னுடைய மகளுடைய திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. அந்த நடைபெற்ற நிகழ்வில் மெரிஸ் ஃபோட்டோ சார்பினுடைய புகைப்பட கலைஞர் ராஜன் அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தார். அவர் எடுத்துக்கொண்டிருந்த பொழுது ஒரு தங்க சங்கிலி எடுத்து எங்களிடம் ஒப்படைத்தார். அந்த சங்கிலி யார் என்று விசாரித்த பொழுது என்னுடைய சம்பந்தியோட மாப்பிள்ளை வீட்டாருடைய பொருள் என்று கிடைக்கப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம். அதை விசாரித்த பொழுது மாப்பிள்ளையுடைய சகோதரியுடைய பொருள் என்று தெரிய வந்தது. அதை உரியவரிடம் ஒப்படைத்து விட்டோம். அவர்களும் அகமகிழ்ந்து போனார்கள். அதற்காக அவரை நேர்மையை பாராட்டி அவரை கௌரவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர் வீட்டிற்கு அழைத்து நாம் அவரை கௌரவப்படுத்துகின்றோம் எங்கள் குடும்பத்தின் சார்பாக. கடந்த வாரம் ஒரு திருமண நிச்சய நிகழ்வில் நடந்து ஃபோட்டோஷாப்பில் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அந்த நிகழ்வில் எனக்கு ஒரு தங்க செயின் ஒன்று கிடைத்தது. அந்த இக்கட்டான சொல்லும் அதை எடுத்து கரெக்டாக அந்த உரியவர்களை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை அவர்கள் அனைவரும் என்னை பாராட்டியது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேட்டுப்பாளையத்தில் ஊருக்குள் சுற்றி வரும் பாகுபலி காட்டு யானைக்கு ரேடியோ காலர் பொருத்த வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனப்பகுதியில் தனியாக சுற்றி வரும் ஆண் காட்டு யானை பாகுபலியின் நடமாட்டத்தை கண்காணித்து ரேடியோ காலர் பொருத்த வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதற்காக கும்கி யானைகள் வரவழைப்பு வனப்பகுதியில் யானைகளுக்கு தேவையான குடிநீர் வசதியை மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனத்துறையினர் வனப்பகுதியின் உள்ளேயே தொட்டிகள் அமைத்து தண்ணீர் நிரப்பி வருகின்றனர். இருந்தபோதும் வனவிலங்குகள் இரவில் உணவை தேடி வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்து விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதம் செய்து வருகின்றது. இந்நிலையில் ஒற்றை ஆண் யானை மற்ற யானைகளுடன் சேராமல் வனப்பகுதியில் தனியாக சுற்றி வருகிறது. பாகுபலி திரைப்படம் வந்தபோது அப்படத்தில் வரும் கம்பீரமான யானையை போன்று இந்த யானை உள்ளதால் இந்த யானைக்கு பாகுபலி என பெயர் வைத்து பொதுமக்கள் அழைத்து வருகின்றனர். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாகியும் இந்த ஆண் யானை கூட்டத்தில் சேராமல் தனியாக சுற்றி வருகிறது. யானைக்கு ரேடியோ காலர் பொருத்தி கண்காணிக்கும்படி தமிழக தலைமை வன உயிரின காப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து முதன்மை தலைமை வன பாதுகாவலர் அன்வர்தீன் அவர்களின் உத்தரவின் பேரில் கோவை மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் அவர்களின் மேற்பார்வையில் மேட்டுப்பாளையம் வனச்சரக அலுவலர் பழனிராஜா தலைமையில் 14 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு பாகுபலி யானையை கண்காணித்து வருகிறார்கள். கோவை மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் அவர்கள் கூறியதாவது, மேட்டுப்பாளையத்தில் முதன்முறையாக ஒரு ஆண் யானைக்கு ரேடியோ காலர் ஐடி பொருத்தும் பணிகள் நடைபெற உள்ளன. மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனப்பகுதியில் நடமாடும் இந்த யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வனச்சரகர் அலுவலர் தலைமையில் வனவர்கள் உட்பட வனக்காப்பாளர்கள், வனக்காவலர்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள் என 14 பேர் 3 குழுக்களாக பிரிந்து யானையை தேடும் பணிகளில் ஈடுபட்டு உள்ளனர். யானைக்கு ரேடியோ காலர் ஐடி பொருத்துவதன் நோக்கம் ரேடியோ காலரிலிருந்து வரும் சிக்னல் இந்த யானை எந்த இடத்தில் உள்ளது, எங்கு செல்கிறது என்பதை எளிதாக அறிந்து கொள்ள முடியும்.
ரேடியோ காலரில் இருந்து வரும் சமிக்கையால் 24 மணி நேரமும் யானை நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். இந்த யானை ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் வனப்பகுதியில் செல்கிறது, வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்து எந்தெந்த விளை நிலங்களுக்குள் செல்கிறது ஆகியவற்றை உடனடியாக தெரிந்து கொள்ள முடியும். மேலும் மஸ்து இனப்பெருக்கம் காலங்களில் இந்த யானை என்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்கின்றன என்பதை அறிந்து கொள்ள முடியும். யானையை தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதால் யானையின் வழிபாதையை வரைபடமாக தயாரிக்க முடியும். இரவு நேரங்களில் இந்த யானை வனப்பகுதியிலிருந்து விவசாய நிலங்களுக்கு வருவது தெரிந்தால் உடனடியாக வனத்துறையினர் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு சென்று யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்ட முடியும். மேலும் யானையை இங்கே பார்த்தோம் அங்கே பார்த்தோம் என்று யாராலும் வதந்தி பரப்ப முடியாது. இதனால் பெரும்பாலும் வனத்துறையினரின் பணிகள் பாதிக்காது. யானையால் மனித மோதல் ஏற்படுவதை தவிர்ப்பதோடு உயிரிழப்பு மற்றும் பயிர் சேதம் வெகுவாக குறையும். கண்காணிக்கும் பணியில் ஈடுபடும் வனக்குழுவினர் யானை சமமான நிலப்பரப்பில் வரும்பொழுது மருத்துவ குழுவினருக்கு தகவல் தெரிவிப்பார்கள். அவர்கள் வந்து மயக்க மருந்து செலுத்தி யானையின் கழுத்து பகுதியில் ரேடியோ காலர் பொருத்துவார்கள். யானைகளை தேடும் பணிகளில் மேட்டுப்பாளையம் வனத்துறையினர் வனப்பகுதிகளில் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு அவர் கூறினார். மேற்கு மண்டலத்தில் 15 நாட்களில் குற்ற வழக்குகளில் ஈடுபட்ட 3550 பேர் கைது என ஐஜி சுதாகர் தகவல். தமிழக காவல்துறையில் மேற்கு மண்டலத்துக்கு உட்பட்ட கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் முழு ஊரடங்கையொட்டி போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இது குறித்து வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது: மேற்கு மண்டல ஐஜி சுதாகர் உத்தரவின் பேரில் கோவை சரக டிஐஜி முத்துசாமி மேற்பார்வையில் மதுபாட்டில், கஞ்சா விற்பனை, கள்ளச்சாராயம் காய்ச்சல், சூதாட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 15 நாளில் மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களில் மதுபாட்டில், கஞ்சா விற்பனை, கள்ளச்சாராயம் காய்ச்சல், சூதாட்டம் என 1956 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதில் 3550 பேர் கைது செய்யப்பட்டனர். மது விற்பனை தொடர்பாக 1750 வழக்குகள் மற்றும் 7508 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டது. 19451 லிட்டர் கள்ளச்சாராய ஊறல், 2,12,497 லிட்டர் பிராந்தி, 33 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கஞ்சா வழக்குகளில் 43 பேர் கைது செய்யப்பட்டனர். சூதாட்ட விவகாரத்தில் 167 வழக்குகளில் 806 பேர் கைது செய்யப்பட்டனர். ரூபாய் 1,78,000 பறிமுதல் செய்யப்பட்டது. மண்டல அளவில் பல்வேறு குற்ற நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திய 110 4 சக்கர வாகனங்கள், 455 இருசக்கர வாகனங்கள் என மொத்தம் 565 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. ஈஷாவில் தியானலிங்க பிரதிஷ்டையின் 22வது ஆண்டு தினம் அனுசரிக்கப்பட்டது. கோவை ஈஷா யோகா மையத்தில் உள்ள தியானலிங்கத்தில் 22வது ஆண்டு பிரதிஷ்டை தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதில் பல்வேறு மதங்களின் மந்திர உச்சாடனங்கள் மற்றும் பாடல்கள் இசை வடிவில் அர்ப்பணிக்கப்பட்டன. ஆண்டுதோறும் தியானலிங்க பிரதிஷ்டை தினத்தன்று பல்வேறு மதங்களைச் சேர்ந்த மக்கள் ஈஷாவுக்கு வந்து இந்நிகழ்வுகளில் ஆர்வத்துடன் பங்கேற்பது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா சூழல் காரணமாக ஈஷா யோகா மையம் தற்காலிகமாக மூடப்பட்டு இருப்பதால் பொதுமக்கள் யாரும் பங்கேற்கவில்லை. அதற்கு பதிலாக மந்திர உச்சாடனங்கள் ஆடியோ வடிவில் ஆன்லைன் மூலம் நேரலை ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஈஷாவில் உள்ள தியானலிங்கமானது சுமார் 3 ஆண்டுகள் தீவிர ஆத்ம சாதனைகளுக்கு பிறகு சத்குரு அவர்களால் 1999ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 7 சக்கரங்களுக்குள் உச்சநிலையில் சக்தியூட்டப்பட்டுள்ள இந்த லிங்கம் எந்த ஒரு மதத்தையும் சாராமல் ஒரு மனிதர் தனது உயிர்த்தன்மையை உணர்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. பாதரசத்தை கொண்டு ரச வைத்திய முறையில் உருவாக்கப்பட்டுள்ள லிங்கங்களில் இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய லிங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 793 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும்
மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் 793 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 2,15,051 அதிகரித்துள்ளது. அதேபோல் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் 25 பேர் உயிரிழந்தனர். இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1956 அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த 1488 பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,05,441 அதிகரித்துள்ளது. மேலும் 7,654 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் ஜூலை 4ஆம் தேதி வரை நேரடி விசாரணை கிடையாது. கோவை மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களில் வரும் 4ஆம் தேதி வரை நேரடி விசாரணை கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் பெரும்பாலான மாவட்டங்களில் நீதிமன்ற விசாரணையில் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. குறைந்த அளவில் வழக்குகளை நேரடி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவும் 70% ஊழியர்கள் பணிக்கு வரவும் ஐகோர்ட் அனுமதி அளித்துள்ளது. ஆனால் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது கோவை மாவட்டத்தில் தொற்று பாதிப்பு அதிகம் இருப்பதால் நீதிமன்ற விசாரணையில் ஜூலை 4ஆம் தேதி வரை பழைய நிலை தொடர உத்தரவிடப்பட்டுள்ளது. நேரடி விசாரணைக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. ஆன்லைன் வாயிலாக தாக்கல் செய்யப்படும் ஜாமீன் மனுக்கள் மீது உத்தரவு பிறப்பிக்கவும் முக்கிய வழக்கில் விருப்பத்தின் பேரில் காணொலி வாயிலாக இருதரப்பு வக்கீல் ஆஜராகவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள டிராப் பாக்ஸில் போடப்படும் புதிய வழக்குகளை ஃபைலிங் செய்து வழக்கு எண் கொடுக்க கோர்ட் ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வால்பாறை பகுதியில் தீயணைப்பு துறையினர் மூலம் ஒத்திகை விழிப்புணர்வு நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் கனமழை காலங்களில் நடுமலையாறு, கூலங்கள், குளங்கள் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றின் அருகே உள்ள குடியிருப்புகள் வெள்ளம் புகுந்து வெள்ளத்தால் வீடுகள் சேதமடைந்து வருவதை தடுப்பதற்காகவும் ஆற்றில் பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி என்று வால்பாறை வட்டாட்சியர் ராஜன் தலைமையில் தீயணைப்பு துறையினர் கூழாங்கல் ஆற்றில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் ஆற்றில் ஒருவர் தவறி விழுந்துவிட்டால் எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் என்று கரையோரத்திலிருந்து மற்றொரு கரையில் கயிறு கட்டி தண்ணீரில் அடித்து வரும் ஒருவரை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று ஆற்றில் அடித்து வரப்பட்டவர் சில உபகரணங்களை வைத்து தானே எப்படி தப்பிக்க முடியும் என்று ஒருவர் தண்ணீரில் அடித்து வருவது போல் அவரிடம் ஒரு காலியான வாட்டர் கேன் உள்ளது, அதை வைத்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதையும் செய்முறை விளக்கத்தின் மூலம் தெரிவித்தனர். மேலும் ஒருவர் தண்ணீரில் அடித்து வரப்பட்டு சுயநினைவில்லாமல் இருப்பவரை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று தீயணைப்பு துறையினர் ஆற்றில் இறங்கி கயிறு மூலம் காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து முதலுதவி செய்து பின்னர் அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனையில் சேர்ப்பது குறித்து தீயணைப்பு துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதேபோல் ஆற்றில் தவறி விழுந்துவிட்டால் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கினர். கோவை விமான நிலைய விரிவாக்க பணியை விரைந்து செயல்படுத்த கலெக்டர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கோவை விமான நிலைய விரிவாக்க பணி கடந்த ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வந்தது. அதற்காக சுற்றுப்பகுதிகளில் உள்ள மக்கள் இடங்கள் கொடுத்திருந்தனர். அதற்கு அவர்களிடம் இடத்திற்கான பணம் கொடுத்து அதை முழுமையாக அரசுடைமையாக்குவதில் காலதாமதம் ஏற்பட்டு இருந்தது. இந்நிலையில் கோவை மாவட்ட கலெக்டர் உடனடியாக விமான நிலைய பணியை விரைந்து செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளார். கோவை சர்வதேச விமான நிலையத்தில் தற்பொழுது 9500 அடி நீள ஓடுதளம் உள்ளது. சர்வதேச விமானங்கள், சரக்கு விமானங்கள் இங்கு வந்து செல்ல வேண்டுமானால் ஓடுதள நீளத்தை 12500 அடியாக அதிகரிக்க வேண்டும். மேலும் விமான நிலையத்திற்கான பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள கூடுதலாக நிலம் தேவைப்படுகிறது. கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக 627.89 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. இதில் 134 ஏக்கர் நிலம் பாதுகாப்பு துறைக்கு சொந்தமானது. 28 ஏக்கர் புறம்போக்கு நிலமும் மீதமுள்ள நிலங்கள் வீடுகளாகவும் வேளாண் நிலங்களாகவும் உள்ளன. விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நிலம் கொடுப்பவர்கள் இழப்பீடு தொகையை கூடுதலாக கேட்டு வருகின்றனர். இதற்கிடையே தனியாரிடம் இருக்கும் நிலத்தை கையகப்படுத்த அரசுக்கு சுமார் ரூபாய் 2000 கோடி நிதி தேவைப்படுகிறது.
இதற்கிடையே கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக விமான நிலைய விரிவாக்கத்துக்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. இந்த நிலையில் விமான நிலைய விரிவாக்க பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. ஆட்சியர் GS சமீரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வருவாய் அலுவலர்கள் ராமதுரை முருகன், அசோகன், விமான நிலைய இயக்குனர் மகாலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் ஆட்சியர் பேசும்போது விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்திடம் உள்ள ரூபாய் 26 கோடி நிதியை விரைந்து வழங்கி நிலத்தை கையகப்படுத்த தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் இழப்பீடு தொகையை பெற்றுக்கொண்ட நில உரிமையாளர்களிடமிருந்து நிலத்துக்கான ஆவணங்களை பெற்று அவற்றை விமான நிலைய ஆணையத்தின் பெயருக்கு மாற்ற வேண்டும். தினமும் 100 பேருக்கு டோக்கன் வழங்கி பத்திரப்பதிவை விரைந்து முடிக்க வேண்டும். விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நிலம் வழங்க உள்ள நில உரிமையாளர்களுக்கு மீதமுள்ள இழப்பீடு தொகையை வழங்க அரசிடமிருந்து ரூபாய் 1000 கோடி நிதியை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை விரைந்து முடிக்க வேண்டும். மேலும் பாதுகாப்புத்துறை வசம் உள்ள 134 ஏக்கர் நிலத்தை விமான நிலைய ஆணையத்துக்கு மாற்ற தடையில்லா சான்று பெற வேண்டும். விமான நிலைய விரிவாக்க பணிகளை தாமதமின்றி விரைந்து முடிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றார். கோவையில் கல்லூரி மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் கலந்துரையாடினார். இந்தியாவில் விளையாட்டு பொம்மை சந்தை 1.5 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ள நிலையில் பெரும்பாலும் இறக்குமதி சந்தையின் ஆதிக்கத்திலேயே உள்ளது. இந்த பொம்மைகளில் பெரும்பாலானவை இந்திய பாரம்பரியம், நாகரிகம் மற்றும் மதிப்பு அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை என்பதால் பொம்மை இறக்குமதியை குறைக்கவும் இந்திய நாட்டின் நாகரிகம், வரலாறு, கலாச்சாரம், புராணங்கள் அடிப்படையில் பொழுதுபோக்கு அம்சங்களை உருவாக்கவும் ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் என்ற திட்டம் மத்திய அரசால் அண்மையில் தொடங்கப்பட்டது. அதன்படி நாட்டின் கலாச்சாரங்களை கருத்தில் கொண்டு விளையாட்டு பொம்மைகள், வீடியோ கேம்கள், விளையாட்டு கருத்துக்களை உருவாக்க மத்திய கல்வி அமைச்சகம் உட்பட பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து டாய்கேத்தான் 2021 என்ற பெயரில் போட்டியை ஏற்பாடு செய்து நடத்துகிறது. கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் இந்த போட்டி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள 86 கல்லூரியில் நடந்து வந்தது. இதற்கு நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள், ஸ்டார்ட் அப்கள், பொம்மை வல்லுநர்கள், தொழில் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் தங்களது புதுமையான பொம்மைகள் மற்றும் விளையாட்டு கருத்துக்களை சமர்ப்பிக்கவும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் வெற்றி பெறும் நபர்களுக்கு ரூபாய் 50 லட்சம் பரிசுடன் சிறந்த பொம்மைகள் மற்றும் விளையாட்டு கருத்துகள் டாய்கேத்தானின் தேசிய பொம்மை கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இறுதி சுற்று கடந்த 22ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் நிலையில் இன்று முடிவடைவதை அடுத்து இந்த போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். இணைய வழியாக நடந்த இந்த போட்டியில் சிறப்பான கருத்தை படைத்த 6 மையங்களை சேர்ந்த மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். தமிழகத்தில் சென்னை, கோவை ஆகிய மாவட்டத்தில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 2 மாணவர்களுடன் பிரதமர் மோடி பேசினார். அதில் கோவை குனியமுத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் சேலத்தை சேர்ந்த பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் ஆத்திக் முகமத்துடன் பேசிய பிரதமர் மோடி அவரது படைப்பை பாராட்டியதுடன் சில ஆலோசனைகளையும் வழங்கினார். மாணவனின் இந்த கண்டுபிடிப்பு தொழிற்துறையினர் விரும்பினால் தங்களது வர்த்தக பயன்பாட்டிற்கு உபயோகிக்கும் வழிவகையுள்ளது. நான் டாய்கேத்தான் 2021 டிஜிட்டல் எடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ஐடியா கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி சைக்கிளிங் கேம் கொண்டு வரது தான். ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த ஐடியா வந்து டாய்கேத்தானோட இனோவேஷன் செல்லுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணோம். தென் நிறைய இன்ட்ராக்ஷன் செஷன்ஸ் ப்ளஸ் நிறையா ட்ரைனிங் செஷன்ஸ் தே ஆர்கனைஸ்டு. ஆஃப்டர் தட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன நம்மளோட கான்செப்ட்ஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு they shortlisted for interacting with our honorable prime minister sir. எங்களோட ஐடியா, எங்களோட கான்செப்ட் எல்லாம் அவங்க பிரைம் மினிஸ்டர் சாரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. they also organized the session for how to interact. It is a very beloved pleasure for me to have this interaction. I would like to thank our management, Tyagaraja Polytechnic College. In addition,
Sri Krishna College of Engineering and Technology for organizing this event in a very grand successful manner. Concept வந்து it was very innovative அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மென்டல் ஃபிட்னஸ், யூசர்ஸ்க்கு மென்டல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதுதான் நாங்கள் ஆக்சுவலாக மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அவர் பிரைம் மினிஸ்டர் சே தட் நீங்கள் இதில் வந்து என்டர்டைன்மெண்ட்டும் கொண்டு வரீங்க. நிறைய யூசர்ஸ்க்கு வந்து ஒரு கேமிங்கில் வந்து இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ் ஆஸ் வெல் ஆஸ் என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற இந்த கான்செப்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இன் ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷன்ஸ் உங்கள் பண்ணும்போது இந்த கேமை வந்து ஒரு த்ரெட்மில்லில் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இட் வில் பி மோர் கன்வீனியன்ட் ஃபார் த யூசர்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. ஃபார் ஷியோர் வித் ஹெல்ப் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் வி வில் எக்ஸ்டெண்ட் தட் ஐடியா. டாய் ஹேக்கத்தான் 2021 என்பது நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் இன்னைக்கு நடந்திருக்கு. 3 நாளாக நடக்குது. இன்னைக்கு வந்து லைவ் இன்ட்ராக்ஷன் வித் பிஎம் இன்னைக்கு எங்கள் கேம்பஸில் நடந்திருக்கு. இந்த டாய் ஹேக்கத்தான் 2021 என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜியோட ஆத்ம நிர்பர் பாரத், அந்த நம்மளுடைய சுயசார்பு, நம்மளே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து ஆண்டர்பிரினரியல் டெவலப்மெண்ட்டில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படின்னா ஸ்கூல் சில்ட்ரனும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பாலிடெக்னிக் சில்ட்ரனும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இன்ஜினியரிங் காலேஜ் சில்ட்ரனும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டார்ட் அப்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இனோவேட்டிவ் டாய்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது நம்மளுடைய கலாச்சாரம், கல்ச்சர், ஹெரிட்டேஜ் இதெல்லாம் பேஸ் பண்ணி இனோவேட்டிவ் டாய்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம இந்தியன் நம்ம பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறது மாதிரி அதை டெவலப் பண்ணுறது தான் இந்த டாய் ஹேக்கத்தானுடைய மெயின் அப்ஜெக்டிவ். டாயோடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் இண்டஸ்ட்ரி அது. ஆனால் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட்டட் டாய்ஸ் தான் நம்ம பிள்ளைங்க விளையாடுறாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் எல்லாம் தெரியும்படியாக அந்த நம்ம ஹிஸ்ட்ரி, கல்ச்சரை பேஸ் பண்ணி டாய்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் நம்ம கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ். AICTE, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து தான் இந்த டாய் ஹேக்கத்தான் 2021 நடத்துகிறோம். நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் இது 5வது முறையாக அந்த ஹேக்கத்தானை நம்ம நோடல் சென்டராக நம்ம தெரிவு செஞ்சுருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து. 4 டைம்ஸ் நம்ம வந்து ஹேக்கத்தான் நடத்தியிருக்கோம். இப்போ இன்னோவேட்டிவா டாய் ஹேக்கத்தான் 2021 நடத்துறோங்க. கோவை மாவட்ட அரிமா 324 B1 மற்றும் ஃபைரா அமைப்பினரும் இணைந்து இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு மற்றும் நோயாளிகளுக்கு உணவு வழங்கி வருகின்றனர். கோவை சிங்காநல்லூரில் அமைந்துள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு தினமும் கொரோனா நோயாளிகள் மட்டுமின்றி பல்வேறு சிகிச்சை பெறுவதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தினமும் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த மே மாதம் கொரோனா 2வது அலை வேகமெடுத்து பரவி வந்த நிலையில் தமிழக அரசு நோய் தொற்றை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள், சுகாதார ஊழியர்கள், செவிலியர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள், அவர்களது உறவினர்கள் என தொடர்ந்து தினமும் சுமார் 300 பேருக்கு உணவு வழங்கும் பணியை கோவை மாவட்ட அரிமா 324 B1 மற்றும் ஃபைரா அமைப்பினர் முன்னெடுத்து செய்து வருகின்றனர். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி 24 மணி நேரம் இலவச முகக்கவசங்கள் மற்றும் கபசுர குடிநீர் வழங்குவதற்கான முகாம் மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் 240 படுக்கை வசதிகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை தத்தெடுத்து பராமரிப்பது மற்றும் செவிலியர்களுக்கு ஊதியம் வழங்கும் பணியையும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து 46வது நாளாக மருத்துவமனை வளாகத்தில் உணவு வழங்கும் பணி கோவை மாவட்ட அரிமா சங்கம் 324 B1 மாவட்ட BRO அரிமா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாவட்ட ஆளுநரும் சர்வதேச இயக்குனர் ஒப்புதல் மதனகோபால் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் மற்றும் குடிநீர் பாட்டில்கள் வழங்கினர். இதில் நேருநகர் அரிமா சங்க தலைவர் நேருநகர் நந்தகுமார், இஎஸ்ஐ டீன் மருத்துவர் ரவீந்திரன், மருத்துவமனை துணை கண்காணிப்பாளர் மருத்துவர் தமிழ்செல்வன் மற்றும் அரிமா சங்கத்தின் நக்கீரன், மோகன்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நான் லயன் ஆர் மதனகோபால், 324 B1 மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆளுநர். கூட்டு மாவட்டத்திலிருந்து இந்த பன்னாட்டு டைரக்டர், இன்டர்நேஷ்னல் டைரக்டருக்காக ஒப்புசைவு பெற்றுள்ளேன். இன்றைக்கு இந்த உணவு வழங்குகிற இந்த பணியினை லயன்ஸ் கிளப் 324 B1 மாவட்டமும் ஃபெரா அமைப்பும் இணைந்து ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து இன்று வரையில்
இங்கே இஎஸ்ஐ பகுதியில் உள்ள இஎஸ்ஐயில் வேலை பார்க்குற துப்புரவு பணியாளர்கள் மற்றும் அங்கே இருக்கிற ஊழியர்கள், சுகாதார பணியாளர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த பகுதியில் இருக்க, அதே மாதிரி அவங்க பேஷண்ட்ஸு, ஏழை நோயாளிகள், அவர்களுடன் வந்திருக்கக்கூடிய அட்டண்டர்கள், அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து 10ஆம் தேதியிலிருந்து 300 பேருக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மே 10ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து உணவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது லயன்ஸ் கிளப் மாவட்டமும் 324 B1 மாவட்டமும் ஃபியாரா இணைப்பும் இணைந்து இந்த பணிகளை நம்முடைய செந்தில்குமார் அவர்கள் PRO அவர்கள், மாவட்டத்தினுடைய PRO அவர்கள் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் நேருநகர் அரிமா சங்க தலைவர் அவர்களும், நந்தகுமார் அவர்களும், மோகன்ராஜ் அவர்களும், நக்கீரன் அவர்களும் இந்த பணியினை சிறப்பாக இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல், இந்த உணவு வழங்குவது மட்டுமல்லாமல் பல்வேறு பணிகளை, அது குறிப்பாக இந்த கோவிட்-19 காலத்தில் இருக்கக்கூடிய பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு தேவையான மாஸ்க் கொடுப்பது, சானிடைசர் கொடுப்பது, அந்த பகுதிகளை சுத்தமாக வைத்துக்கொள்வது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அந்த வேக்சினேஷன் பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்றுவதெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு வேண்டிய உதவிகளை 240 படுக்கைகளை பராமரிக்கிற பொறுப்பு, அதற்கு வேண்டிய உபகரணங்களை வாங்கி கொடுப்பது போன்றவற்றையெல்லாம் பல்வேறு நிறுவனங்களில் இணைந்து இந்த 324 B1 மாவட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் ஒரு 6 மாத காலத்திற்கு ஊதியம் கொடுப்பதையும் எங்களுடைய அரிமா இயக்கம் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த பணியினை தொடர்ந்து அறவே இந்த கொரோனா ஒழியும் வரையிலே நாங்கள் பணியாற்றுவோம் என்பதை இந்த தருணத்தில் நான் உறுதியளிக்கிறேன். தமுமுக மற்றும் ஆசைனை இணைந்து ஆசாத் நகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிவாரணப் பொருட்களை வழங்கினர். கொரோனா நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தமுமுக ஆசாத் நகர் கிளை மற்றும் ஆசைனை சார்பாக ஆசாத் நகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு காய்கறிகள் மற்றும் பால் பொருட்கள், சத்து டானிக் போன்ற இலவச பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி தமுமுக கிளை தலைவர் காஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏழை எளிய மக்களுக்கு காய்கறிகள் கிட், மூலிகை டீ, சத்து டானிக், பசும்பால் மற்றும் அந்த பகுதியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமுமுக மாநில செயலாளர் சாதிக் அலி, மாநில தொண்டரணி செயலாளர் சர்புதீன், தமுமுக மாவட்ட தலைவர் அகமது கபீர், தமுமுக மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், ஆசைனை நிறுவனர் யாசர், ஃபாரூக் ஆகியோர் கலந்து கொண்டு இலவச பொருட்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தமுமுக மாவட்ட துணை செயலாளர்கள் ஷாகுல், ராஜாக், ஆஷிக் அகமது, மாமக மாவட்ட துணை செயலாளர் முகமது பஷீர், முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் மைதீன், மாநில துணை செயலாளர் அலிகான், இளைஞரணி மாவட்ட செயலாளர் மைதீன், மத்திய பகுதி தலைவர் இப்ராஹிம், செயலாளர் ரியாஸ், பொருளாளர் பைசல், கிழக்கு பகுதி மாமக செயலாளர் ரஃபீக், MDS மாவட்ட செயலாளர் அபுதாகிர், SMI மாவட்ட செயலாளர் பாஷா, திமுக பகுதி பொறுப்பாளர் ஜெயிலா, டிஸ்கோ காஜா, ஆசாத் நகர் தமுமுக மாமக கிளை நிர்வாகிகள் ஜான்ஷா, சித்திக், லத்தீப், முஸ்தபா, அப்பாஸ், காதர், இப்ராஹிம், பர்ஹத் அலி, தாஹீர், ஷேக், அன்சாரி, ஜாஹீர், அப்துல் ரஹ்மான், வஹாப், காஜா, ஃபாரூக், கரீம், ஷெரீப், அகமது கபீர், செல்வபுரம் தெற்கு கிளை தலைவர் ரஜாக், பொன்விழா நகர் தலைவர் ஜுபைர், கோதா கிளை செயலாளர் ஜுபைர் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தோழமை கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 4440 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. வெள்ளி கிராம் ஒன்றிற்கு 73 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்கப்படுகின்றது. இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. தினமும் இரவு 7 மணி, இரவு 10 மணி, காலை 8 மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.